ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது டால்ஃபின் பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்டில் நிறுத்தியிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக வருமா வராதான்லாம் தெரியாது. ஸோ வந்துச்சுன்னா உங்கள் லக்கு, வரலைன்னா வந்துட்டு ஆல் தி பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காப்புல. ஸோ அதான் இப்போ தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் வெயிட்டிங்கில் இருக்கோம் டால்ஃபின் பாயிண்ட். ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் இது வெயிட் பண்ண வச்சுருவாங்க உங்களை. ஸோ வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படிம்பாங்க. பட் வருமா என்னன்னு கேட்டால் அது ஷூரிட்டி கிடையாதான். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பார்த்தா பார்க்கலான்றானுங்க. நாங்கள் கிட்டத்தட்டமாக ஒரு 2-3 நிமிஷம், ஆல்மோஸ்ட் 5 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணுறோம். பட் டால்ஃபின் அப்படின்னா என்னன்னு கேட்குற லெவலில் தான் இருக்குது இந்த இடம் இப்போ. பட் கிளியர் வாட்டர் அது அப்படியே இருக்குது, அவ்வளோதான். அந்த ஒரு விஷயந்தான் எங்களுக்கு ஆச்சு. யாரும் பாக்கி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணோம். டால்ஃபின்னா என்னன்னு கேட்குற லெவலில் ஆயிடுச்சு. டால்ஃபின் சுத்தம் வரவே இல்லை. ஸோ நாங்கள்லாம் அடுத்து வந்துட்டு ஒரு ஐலாண்டுக்கு போகிறோம். அந்த ஐலாண்டு என்னென்னா பே ஆஃப் பெங்காலும் சிலிக்கா லேக்கும் மர்ஜ் ஆகிற இடமா, ஒன்று சேர்கிற இடமா. ஸோ அந்த ஐலாண்டில் அப்படியே நின்று பார்க்கலாமா நம்ம. எங்களுக்கு இன்னும் ஒரு 1.5 to 2 hours, 1.5 மணி நேரத்துக்கிட்ட டைம் இருக்குது. ஸோ பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது தான். அண்ட் ஒன்ஸ் அந்த ஐலாண்டில் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே கவர் பண்ணுறேன். போகிற வழியும் அப்படியே உங்களுக்கு நான் வந்து கவர் பண்ணிட்டு வரேன் நான். ஸோ ஒரு ஐலாண்டில் இறக்கி விட்ருக்கானுங்க. இங்கே தான் வந்துட்டு ஏதோ சீ மவுத் அப்படின்றாங்க. அதாச்சும் இந்த சிலிக்கா லேக் வந்துட்டு பே ஆஃப் பெங்காலோட ஒரு சப்சிடியரி, அதனால ஃபார்மராக நேச்சுரல் லேக். ஸோ உங்களுக்கு அந்த பே ஆஃப் பெங்கால் ஆப்வியஸாக என்ட்ரி பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு சீ மவுத்துன்றாங்க. அந்த இடத்துல சிலிக்கா லேக்கில் வந்துட்டு அந்த பே ஆஃப் பெங்கால் சிலிக்கா லேக்காக கன்வெர்ட் ஆகிற இடம். அந்த இளநீ அது இதுன்னு இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் அ ஃபிஷ் லவர், இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாட். ठीक है, सीधा वही है ना. हाँ ठीक है. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு முடிகிற இடத்துல தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இது ஐ வில் கண்டினியூ இன் அ மினிட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சவுக்கு தோப்பு மாதிரி இருக்கு. சவுக்கு மர தோப்பு மாதிரி இருக்குது. இது என்ன மரம்னு கூட தெரில நமக்குலாம். சுற்றி அந்த மாதிரியான மரங்கள் தான் இருக்குது. சவுக்கு மரத்து மாதிரியான மரங்கள் தான் இருக்குது. அண்ட் அங்கே வந்துட்டு ஒரு ஈகிள். ஸோ அப்படியே போக வேண்டியதுதான். போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு we'll see பே ஆஃப் பெங்கால். சென்னை சுற்றி இருக்கிற கோஸ்ட் ஃபுல்லாக பே ஆஃப் பெங்கால் தான். இன்ஃபேக்ட் மரீனா பீச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ் பே ஆஃப் பெங்கால். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே பார்க்க வேண்டியதான். பார்ப்போம். இதுதான் பே ஆஃப் பெங்காலு. அப்படியே இந்த சைட் போனால் சிலிக்கா லேக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சங்கமம் அப்படின்றானுங்க. இந்த ஐலாண்டோட அந்த சைடுக்கு போனீங்கன்னா மேபி அந்த கலக்கிற இடம் தெரியல அவங்களுக்கு. பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வெறும் இந்த மாதிரியான ஒரு கடை, அந்த பூரி பீச் நீங்கள் போனீங்கன்னா இதே மாதிரி ஃபீல் தான் உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு வாட்டர்ஸ், இந்த ஐலாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லுவானுங்க. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஐலாண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. வாட்டர் மவுத் பாயிண்ட் இதுதான் அந்த வாட்டர் மவுத்னால் ஒரு சைடு பே ஆஃப் பெங்காலும் ஒரு சைடு சிலிக்கா லேக்கு, நடுவில் இந்த ஐலாண்டு. ஸோ வாட்டர் வந்துட்டு வாயை பிளந்துக்கிட்டு நடுவில் இந்த ஐலாண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால இது வந்துட்டு வாட்டர் மவுத் அப்படின்றானுங்க இந்த பாயிண்ட்டு. அவ்வளோதானே தவிர்த்து ஃபேன்சி நேம்ஸ் கொடுப்பானுங்க. பட் அதை நம்பிட வேண்டாம், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்.
ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பே ஆஃப் பெங்கால், கரெக்டாக அந்த ஒடிசாவில் வந்து முடிகிற இடம். ஸோ பல தடவை அந்த புவனேஸ்வர் கட்டக் சைடு வருதுவாங்கள்ல, இந்த பே ஆஃப் பெங்கால் வழியாக தான் வந்துட்டு கட்டக் வரும், கட்டக் புவனேஸ்வர் ஸ்ட்ரெச் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடமும் வந்துட்டு இன் டேர்ம் சைக்ளோன் வந்துச்சுன்னா இங்கேயுமே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அண்ட் சுனாமி வந்துச்சுன்னா கூட திஸ் ஏரியா வில் பி இம்பேக்டட் ஃபார் யூ. சுனாமி மாதிரி வந்த போனால், ஏன்னா பே ஆஃப் பெங்காலோட கரையோரம் இருக்கிறதுனால. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஹட்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் 10 ரூபா டீயை 15 ரூபா 20 ரூபாம்பா, 20 ரூபா தண்ணி போட்டால் 30 ரூபாம்பா. கேட்டால் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து விற்கிறேன்பானுங்க, இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து. ஸோ அதனால் திங்ஸ் வில் பி a bit எக்ஸ்பென்சிவ். நீங்கள் வரும்பொழுது இங்கே நீங்களே ஸ்நாக்ஸ் மாதிரி கொண்டுட்டு வர்றது இட்ஸ் பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ அடுத்து வந்துட்டு என்னடா மடத்தை காட்டுறேன்னு கேட்காதீங்க, அலர்நாத் கோயில் வந்திருக்கேன். இது என்னதுன்னா வந்துட்டு பூரி ஜெகநாதர் வந்துட்டு 2 வாட்டியும் மொத்தமாக வெளில வருவாராம். ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ஒரு குளியல் போடுறதுக்கு, 2வது வந்துட்டு ரத யாத்திரை பொழுது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவரோட சக்திகள் இங்கே இருக்கும் அப்படிங்கிற இது அந்த டயத்தில் அவரால் தரிசனம் கிடைக்காதுங்கிறதுனால இங்கே வந்துட்டு இருக்குமா. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே வந்துட்டு தரிசனம் பண்ணுவாங்களாம். இது ஹிஸ்ட்ரி என்னென்னா, இங்கே இருந்த ஒரு ராஜா பூரி ஜெகநாத்துக்கு போயிட்டு வந்துட்டுருப்பார். அப்போது வரும்பொழுது ஒரு நாள் வந்துட்டு அவரால் வர முடியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ வந்துட்டு பூரி ஜெகநாதரை கனவுல வந்து இங்கே நான் இருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். ஸோ அப்படி கூப்பிட்டதுனால இங்கேயுமே வந்துட்டு பூரி ஜெகநாதர் இருக்கிறத ஒரு நம்பிக்கை. அது எப்போ வந்துட்டு இங்கே இது பண்ணுவாங்கன்னா வந்துட்டு நான் அந்த एक मिनट बंद कर दूंगा. ஸோ அந்த ரத யாத்திரை போதுலாம் வந்துட்டு இங்கே இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. ஸோ கேமரா ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் பண்ணிவிட்டு உள்ளே முடிஞ்சால் எடுக்கிறேன் நான். இரிக்கா லேக்கும் அந்த பிரம்மகிரி கோயிலும் முடிச்சுட்டு சும்மா போயிட்டு இருக்கும்போது அப்படியே சகி கோபால் கோயிலை பற்றி வந்துட்டு ஒரு பேச்சு வந்துச்சுங்க. ஸோ அதனால் டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருமே சொன்னார், இங்கேருந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருந்த ரூட்லேருந்தே இருந்தோம், போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் தான் ஆகும், ப்ளஸ் நீங்கள் தரிசனம் பண்ணுற டைம் தான் அப்படின்னாரு. இங்கே என்னென்னா வந்துட்டு நீங்கள் ஜெகநாத் மந்திர் போனீங்கன்னா சகி கோபால் போகணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது, போயிட்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் சரி 1/2 மணி நேரம் தான் சொல்கிறார் போகிறதுக்கு, வரத்துக்கு 1/2 மணி நேரம் தான் அப்படிங்கவே சரி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவுட் ஆஃப் த ப்ளூவாக வந்துட்டு நாங்கள் இப்போது சகி கோபால் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ போகிற ரூட் அப்படியே இங்கே இருக்குது. லெட்ஸ் அது அப்படியே வந்துட்டு ஹோப்ஃபுல்லி சகி கோபால் தரிசனமும் வந்துட்டு நல்லபடியாக அமையும்ன்ட்டு ஒரு சின்ன நம்பிக்கை. பார்ப்போம் எப்படி அமையுதுன்ட்டு. போகிற ரூட்டுமே உங்களுக்கு நான் வந்துட்டு கவர் பண்ணிட்டு வரேன் நான். இப்போ ஆக்சுவலாக இந்த சந்தன்பூர் ஜங்ஷன் தாண்டி இருக்கேன். ஸோ இங்கே எப்படின்னா சந்தன்பூர் ஜங்ஷன்லேருந்து ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்து உள்ளே போனால் வந்துட்டு ரகுராஜ்புரா. ஸோ அதுதான் அந்த கிராஃப்ட் வில்லேஜு. இன்ஸ்டன்ட் நான் இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட் போயிட்டுருக்கேன் சகி கோபாலுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது நான் போக முடியுமான்னு தெரியல ரகுராஜ்புராவுக்கு. ஸோ அது பதிலாக நான் வந்துட்டு பிப்ளி கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ 2மே வேறு தான். பட் பார்ப்போம், லெட்ஸி. அது போக வாய்ப்பு இல்லை. ஸோ நான் இப்போ வந்துட்டு சகி கோபால் கோயிலுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். உள்ளே வந்துட்டு மொபைல்ஸ் நாட் அலோ. ஸோ வெளியிலேருந்து என்னென்ன கவர் பண்ண முடியுதோ பண்ணிடுறேன். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பூரி வரவங்க ஜெகநாத் மந்திர் தரிசனம் பண்ணாங்கன்னா இதையும் தரிசனம் பண்ணும், சகி கோபாலும் தரிசனம் பண்ணுங்கிறது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி. ஸோ தட் இஸ் ஒரு கம்பல்ஷன் மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வரவங்க இங்கே பிளான் பண்ணிக்கோங்க. அந்த சகி கோபாலுங்கிற அந்த ஊருக்குள்ளே என்டர் ஆயாச்சு. நம்ம ஊர் டிப்பிக்கல் அந்த ஒரு கிராம செட்டப் எப்படி இருக்குமோ
அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஊரில் அந்த கிராமம் மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தான். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்ஸ் அங்கே கிட்டக்க போகும்பொழுது வெளியிலேருந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து பண்ணுறேன். பட் உள்ளே நான் மொபைல்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் நான் வெளியிலேருந்தே நான் பண்ணுறேன். நான் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ பண்ணிடுறேன். நான் இதுதான் இந்த சகி கோபால் டெம்பிள். ஸோ இதுதான் இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் என்ன பண்ணணுன்னா, உள்ளே என்ட்ராகும்பொழுது பைசா கொடும்பானுங்க. நீங்கள் எவ்வளோ பேர் வரீங்களோ ஒருத்தருக்கு 20 ரூபான்னு கொடுத்துட்டு உள்ளே என்டர் ஆகிடுங்க. அதுக்கு மேலே யாரும் பைசா கொடுத்துறாதீங்க. 30 ரூபா, 40 ரூபா, 100 ரூபா, 300 ரூபான்னு வேறு கேட்டகரி வச்சுருக்கானுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் 20 ரூபாய்க்கு மேலே கொடுத்துறாதீங்க இங்கே இருக்கிற பண்டாக்கு. அது மட்டும் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த கோபுரம், நல்ல ஹைட்டுங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே தான் வந்துட்டு அந்த சகி கோபால் இருக்காங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் சப்போஸ் பூரி ஜெகநாதருக்கு ஏதாச்சும் வேண்டுதல் வச்சிங்கன்னா இவர் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாராம். ஸோ அதுதான் இங்கே வரலாறுன்றாங்க. இத்துடன் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தது வந்துட்டு பீச் மார்க்கெட் போயிட்டு மித்த எபிசோட்லாம் அடுத்ததில் கண்டினியூ பண்ணுறேன். சகி கோபால் வரைக்கும் இன்றைக்கி எபிசோடில் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த எபிசோட் வரைக்கும் ஸ்டே டியூன்.